நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் முள்ளுக்குறிச்சி அரசு பழங்குடியினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பழங்குடியினர் பெருமை தின சிறப்பு முகாம் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. ஆண்டுதோறும் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினருக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் மதிவேந்தன் தகவல். தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் விதமாக, அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த நிகழ்ச்சி பல்வேறு போட்டிகளை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட இந்த போட்டிகளில் 1629 மாணவ செல்வங்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா அவர்கள் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் பெற்ற மனுக்களின் எண்ணிக்கை, ஒட்டுமொத்தமாக பெற்ற மனுக்களின் எண்ணிக்கை 729. இதில் ஒவ்வொரு நாளும் உடனே இன்று மட்டும் நாம் நலவாரி அட்டையை 20 பேருக்கு வழங்க இருக்கிறோம். மருத்துவ காப்பீட்டை 9 பேருக்கும், பயிர்க்கடனை 9 பேருக்கும். இன்று எத்தனையோ தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைத்த தலைவர்கள் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும். போதமலை பகுதிக்கு மின்சார வசதியே இல்லாத போது அந்த மின்சார வசதியை வழங்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். போதமலை மக்களுக்கு சாலை வசதி இல்லாத போது அந்த சாலை வசதியை வழங்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற திட்டங்கள், தொல்குடி என்ற திட்டத்தை முதலாக அறிமுகப்படுத்திய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகிய எண்ணற்ற திட்டங்களை இந்த பழங்குடியின மக்களின் நலனுக்காக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்பதில் எங்களுக்கு அனைவருக்குமான ஒரு பெருமை உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்களின் அடிப்படை வசதிகளுக்காகவும் சரி, உங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காகவும் சரி, உங்களுடைய சீரான சுகாதாரத்தை நீங்கள் பெறவும் சரி, பல்வேறு திட்டங்களை பெற தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைவரும் என்றும் உங்களுடன் இருப்போம். நீங்களும் என்றும் எங்களுடன் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து அரசு துறை அலுவலர்களுக்கும், குறிப்பாக பழங்குடியினர் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும், இந்த பள்ளியை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், பரிசை பெறக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், பங்கேற்ற அனைத்து இருவார் மாணவ செல்வங்களுக்கும் என் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.